சமந்தி 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 சம்மந்தியா? யாருக்கு சம்மந்தி? இதுக்கு மேல நீங்க என்னைய சம்மந்தினே கூப்பிடாண்டா. சம்மந்தி எதுக்கு இப்படி பேசுறிய? எங்க மகளுக்கும் உங்க மகனுக்கும் தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆமா, கல்யாணம், பெரிய கல்யாணம். எங்களை ஏமாத்தி அந்த பிள்ளை எங்க தலையில கட்டி வச்சிட்டிய. நாங்க அசந்த நேரமா பார்த்து அவளை என் மகன் தலையில கட்டிட்டிய. கல்யாணம் நின்று போச்சுல, உங்க மகளை அப்படியே நீங்க வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதானே? எதுக்காக உங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சு அவனோட ஒத்த காலில் நின்னிய? மாப்பிள்ள ஓடி போயிட்டா, அதனால வீட்டுக்கு போய் தொலைக்க வேண்டியதானே? கல்யாணம் முடியாம என் மகன் மேடை விட்டு எழுந்துக்க மாட்டான்னு சொன்னியே, அதனாலதான் என் மகனை தாலி கட்ட வச்சிருந்து. ஏன்டா சம்மதிச்சே ஆகி போச்சு. இப்போ சம்மந்தி இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுறிய? எம்மாடி ரூபிக்கு அம்மா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாதம்மா. எங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இத நான் நம்பணுமா? உனக்கு தெரியாத மாதிரி வந்து நின்னு கேக்குறிய? எனக்கு எதுவுமே தெரியாதுமா. என்ன பிரச்சனை? சாரஜா போன் மட்டும் கூப்பிட்டா என் கூட வாங்கன்னு சொல்லி அவ கூட்டிட்டு வந்தா. இங்க வந்து அவங்க சித்தி என்னென்னமோ பேசியாவே. என்னமாச்சு? மைனி, இவிய எங்களை ஏமாத்தி பொண்ணை கட்டி தந்திருக்காவ. சித்தி ஏமாத்துனது அவிய மட்டும் இல்ல, எங்க அத்தையும் சேர்ந்துதான். இந்த பொண்ணை பார்த்ததே எங்க அத்தை தான். சும்மா புரியாத மாதிரி நடிக்காதுங்க. அந்த ரூபி பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்திருக்கலாம். தூக்கத்துல இருந்து எழுப்புனா அடிக்கிற வியாதி இருக்காம்ல. நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை வருது என்ன ஏதுன்னு அப்பவே விசாரிச்சேன். நீங்க தான் ஒண்ணே இல்லன்ட்டிய. எல்லாத்தையும் மறைச்சு என் தம்பி தலையில கட்டிடலான்னு பாத்திருக்கிய. ஐயோ இல்லம்மா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கதே தெரியாது. ஆனந்தி, சரோஜா என் பிள்ளைக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லையேம்மா. நடிக்காதுங்க. உங்க மகளே ஒத்துக்கிட்ட அவளுக்கு பிரச்சனை இருக்குது. ஆஸ்பத்திரியா கூட்டிட்டு போனியலா? எதுலயுமே சோமாவலன்னு சொன்னேன். உங்க மாவ ஒத்துக்கிட்ட பிறவோ நீங்க வந்து நல்லா நடிக்கிறீங்க. இந்த மாதிரி எத்தனை வருஷம் நடிச்சு எங்களை ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்படிதான் போன தடவை அடிச்சான்னு கூப்பிட்டதுக்கு பிஏன்ட்டிய. இல்லனா அப்பயே உங்க மகளை உங்க கூடயே அனுப்பி விட்டு டைவர்ஸ் பண்ணிருப்பேன். ஐயோ சம்மந்தி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மாவளுக்கு பிரச்சனை இருக்குது உண்மைதான். அது ஏதோ சின்ன பிரச்சனை, அதுக்கெல்லாம் பெரிய வார்த்தைலாம் பேசாதங்க சம்மந்தி. மந்தியெல்லாம் வலிக்கி பாத்தியா சரோஜா? முதல்ல ஒண்ணுமே இல்லன்னாவ, இப்ப பாரு பிரச்சனை இருக்கிறது உண்மைதானே? என்ன மாதிரி நாடகம் படியாவ பாரு. இவிய மக இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. கூட்டிட்டு போச்சு அவியல. சம்மந்தி நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் சம்மந்தி. சொல்லாம கெட்டி கொடுத்துட்டோம். என் மகளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவ பாவம் சம்மந்தி. தயவு செஞ்சு அவளை எதுவும் சொல்லாதங்க, ஏத்துக்கங்க. ஆமா ஏத்துக்கிடுவாவ. தினமும் போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பா, அவளை ஏத்துக்கிடுவாவ. என் மக வேண்டவே வேண்டாம்னு சொல்லியா. அவ இருக்க பக்கமே அவனுக்கு போறதுக்கு பிடிக்கல. கூட்டிட்டு போனா போதானே அவன் நினைக்கான். என் மகன்லாம் உங்க மக கூட வாழ மாட்டான், கூட்டிட்டு போங்க. சம்மந்தி அப்படி சொல்லாதீங்க சம்மந்தி, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது சம்மந்தி. ஒண்ணுமே தெரியாம தான் உங்க கூட சேர்ந்துட்டு பிஏ அது இது நாடகம் போட்டாலும். எத்தனை போய் சொல்லி எத்தனை நடிப்பு எங்க கிட்ட. ஐயோ அந்த பிள்ளைக்கு நோயெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிஏ தான். அன்னைக்கு சாமியார் அது விரட்டினார் பத்தியெல்லாம் ஒழுங்கா விரட்டையில போல. எத்தே அவர் சாமியாரோ? சாமியார் விரட்டினா பேய் போயிருக்கோம், பிச்சைக்காரன் விரட்டினா எப்படி போவேன்? ஐயோ ஏன் மார்மாவ கரெக்டா சொல்லியா? கண்டுபிடிச்சிட்டாளோ? ஒரு சமயம் தெருவுல பிச்சை எடுக்கும்போது பாத்திருப்பாளோ? ஆசமா போச்சு, அதனாலதான் டவுட்டே வந்திருக்கும் போல. சரி சமாளிப்போம். என்னமா சொல்லியா? பிச்சைக்காரனா? என்கிட்ட சாமியார்ல சொன்னா எல்லா பேயும் விரட்டிடுவேன்னா? ஆமா, அந்த ஆள் பேய் விரட்டினானோ? வந்து உட்கார்ந்ததுல இருந்து அம்மா தாயே தான் சொல்லிட்டு இருந்தான். நீங்களும் வீலங்க அவனுக்கு பதிலா பேசிட்டு இருந்தீங்க. அவன் எங்க தெருவுல பிச்சை எடுக்க பிச்சைக்காரன். அவனை கூட்டிட்டு வந்து நல்லா தான் நாடகம் போட்டுக்கீங்க. ஐயே அத்தைக்கு உண்மையாலே தெரியாதுமா பிச்சைக்காரனே. என்கிட்ட அவன் சாமியார்னு சொன்னான். பேயே சூப்பரா விரட்டிடுவேன்னு சொன்னான். உங்க ஊர் பிச்சைக்காரனை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? நான் அவன் சாமியார் நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். வார வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசினா, அதனால தானே நாங்க வச்சு பேசினேன். வீட்டுக்கு வந்த பிறகு வாங்கிட்டு தான் ஒழுங்கா பேசல. நான் நினைக்கிறேன் நீ கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சியே ஒழுங்கா பேசிருக்க மாட்டானா இருக்கும். நிறுத்துங்க, எனக்கு இப்ப கண்டதை பத்தியெல்லாம் விளக்கம் தேவையில்ல. இவிய மகன் இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க முடியாது. அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சாச்சு. பேயும் இல்ல நாயும் இல்ல, தூக்கத்துல இருந்து எழுப்புனா அடிக்கிற வியாதி இருக்கு அவளுக்கு. அதனால இப்படிப்பட்ட பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். இவட்ட அடி வாங்கி எங்களால முடியாது. தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போயிருங்க. சம்மந்தி கூட்டிட்டு போயிருங்கன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன பேசுவாங்க? என் பிள்ளையோட வாழ்க்கைய பத்தி நினைச்சு பாருங்க சம்மந்தி. எங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது?
எங்க கௌரவமே இங்க ஊசல் ஆடிட்டு நிக்கி. என் பிள்ளைய அடிச்சிருக்கா, என் மாமியார் அடிச்சிருக்கா, சரோஜாவை அடிச்சிருக்கா. பிள்ளையாவல்ல என்ன யார் யாரெல்லாம் அடிக்க போறாளோ. இவளை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா நாங்க அவமானத்துக்கு மேல அவமானம் தான் படணும். தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போயிருங்க. பின்னாடியே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விடியே. சம்மந்தி என்ன சம்மந்தி, பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்க கட்டி தந்திருக்கணும். எதுக்காக ஏமாத்தி கட்டி தந்திய? என்ன வேணாலும் போய் சொல்லி இவளை ஏமாத்தலாம் நினைச்சிட்டீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்ல சம்மந்தி, சின்ன பிரச்சனை தானே, சரியாயிரும்னு பார்த்தோம். ஆமா சரியாயிரும் நினைப்பிய, சின்ன வயசுல இருந்து ஆகாதது இப்ப ஆயிரும். ஏமாத்தி எங்க தலையில கட்டி தள்ளி இருக்கீன்னு சொல்லுங்க. சேகர் காணாம போன உடனே நீங்க நினைச்சிருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க அதெல்லாம் செய்யாம எங்க மனசெல்லாம் மாத்தி என் பிள்ளைய தாலி கட்ட வச்சிருக்கிய. என் மாவன் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன். எங்க அத்தையோட மனசை நீங்க கெடுத்திருக்கிய. எங்க அத்தை சொன்னதுனால தான் நாங்க எல்லாரும் சம்மதிச்சோம். அப்புறம் இவிய வேற ஒரு பக்கம் வந்து நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாவ. இப்பதானே தெரியுது நல்ல பிள்ளையோட லட்சணம் என்னன்னு. அவளுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு, கூட்டிட்டு போங்க. சம்மந்தி நான் வேணா எக்ஸ்ட்ரா கூட நகைலாம் தரேன் சம்மந்தி. நீங்க என் மகளை மட்டும் போன்னு சொல்லிடாதங்க, பாத்துக்கிடுங்க சம்மந்தி. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது நோய் இருந்தா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் பாருங்க, நான் வேணா ரூபா தரேன். ஓஹோ இப்பயே நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்க. நாங்க ஏதோ சும்மா சொல்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. நீங்க இவ்வளவு மாசமா இருப்பீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரோஜா அவளை போய் கூட்டிட்டு வா. சரோஜா வேண்டாமா, என் பிள்ளை இங்கே இருக்கட்டுமா? இங்கே இருக்கட்டுமா? எனக்கு பிடிக்கலங்க. என் மகன் இந்த பிள்ளை வேண்டவே வேண்டாம்னு சொல்லியா? சம்மந்தி மாப்பிள்ளை இதை எங்க கிட்ட சொல்லலையே. ஓஹோ அவன் சொன்னதை நம்புவீல? ஜோசப் இங்க வந்து சொல்லுவா. மாப்பிள்ளையா மாப்பிள்ளை? என் மவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு. ஜோசப் வீட்டை சொல்லுப்பா. உங்க மவ இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டா, கூட்டிட்டு போங்கன்னு சொல்லு. ஆமா என்னையவே அந்த பொண்ணு அடிச்சிட்டா. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவளுக்கு பயந்துட்டே நானே மொட்டை மாடியில தான் தூங்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலயா அவளை எங்களால வச்சு சமாளிக்க முடியாது, கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ளை உங்களை பத்தி நல்ல விதமா சொன்னவ நீங்க ஏன் மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? என் பிள்ளை நல்ல பிள்ளை மாப்பிள்ளை. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. எதுங்க சின்ன பிரச்சனை? எது சின்ன பிரச்சனை? தூக்கத்துல இருந்து எழுப்புனா புருஷனை அடிக்கிறா. இது சின்ன பிரச்சனையா? மத்தவிய கூட தனித்தனி ரூம்ல போய் படுத்துப்பாவ. கட்டிக்கிட்ட புருஷன் எங்க போய் படுப்பான்? ஒரே ரூம்ல தானே படுத்தாகணும். அது கூட முடியாம என் மகன் மாடியில போய் படுத்து கிடக்கான். உங்க மாவா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பிள்ளை நிம்மதியாவே இல்ல. பாவம் பார்த்து உங்க பிள்ளைய கட்டணும் பத்தியலா? எங்களை தான் சொல்லணும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கல்யாணம் அன்னைக்கு சொல்லியிருக்க கூடாது. சரி அப்பதான் சொல்லல. கல்யாணம் முடிச்சு நாங்க கூட்டிட்டு வந்தாலும் நம்பிக்கையா? அப்பயாவது உங்க மாவா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஆண்டின்னு ஆண்டியா சொல்லியிருக்க கூடாது. எதுவுமே சொல்லாம நடிச்சு நாடகம் போட்டுருக்கா இத்தனால. அவ அடிச்சதுல ஏதாவது யாருக்காவது பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? என் மாமியார் வயசானவிய, அவியல் அடிச்சிருக்கா. அவியலுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சம்மந்தி அதான் ஏதோ ஆவலல்ல. அப்போ ஆயிருக்கணுங்கிறீங்களோ? அதான் உங்க பிளானோ? ஓஹோ இப்பதானே தெரியுது. எங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணிருந்தா தானே உங்க எண்ணம். ஐயோ அந்த மாதிரிலாம் இல்ல. இங்க பாருங்க, என் வீட்டுல இருக்க வரைக்கும் என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் இல்ல. ஏதோ சின்னதா தான் இருந்து. இங்க வந்த பிறகுதான் ஏதோ பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி சொல்றீங்க. இது உங்க வீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அதனால நீங்களே பாத்துக்கிடுங்க என் பிள்ளைய. நல்லா இருக்கு இந்த கதை. நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இத பத்தி கேள்விப்பட்டோம். அதனால தான் உங்ககிட்ட நாங்க விசாரிச்சோம். அப்ப கூட நீங்க போய் தான் ஏமாத்திட்டீங்க. உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா வேணும் வேண்டாம்னு நாங்க அப்பவே கரெக்டா முடிவு எடுத்திருப்போம். இங்க பாருங்க சரோஜா, என் பிள்ளை மேல சந்தேகப்பட்டு என் வீட்டுல வந்து தங்கி இருக்கும் போது அவளை எழுப்பி பத்தியா இல்லையா? அப்ப அவ நார்மலா தானே இருந்தா. உன்னை அன்னைக்கு அடிச்சாலோ? இல்ல அடிக்கல. பாத்தியா? அப்ப அவளுக்கு அந்த பிரச்சனையே இல்ல. இப்பதான் ஏதோ வந்திருக்கு. இங்க பாருங்க, நான் எழுப்பின அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். ஏதோ நாடகம் தான் அன்னைக்கு நடத்திருக்கிய. அவளுக்கு பிரச்சனை இருக்கு நீ அந்த ஊர்க்காரங்களே சொன்னாவ. அதனால தான் சந்தேகப்பட்டுட்டு உங்க வீட்டுல வந்து தங்கி இருந்து நாங்க செக் பண்ணோம். அன்னைக்கு தான் எங்க பிசாண்டி அடிச்சிருக்கா. பிசாண்டி அடி வாங்கிட்டு என்கிட்ட வந்து எவ்வளவோ சொன்னா அந்த பொண்ணு வேண்டாம் நீ. நான் தான் ஏதோ தூக்கத்துல வளரியாவே நீ நம்பவே இல்ல. அதுக்கு பிறகு நீங்க எங்க வீட்டுல வந்து தங்கின அன்னைக்கு அந்த குடும்பிக்காரி வந்து இவளை எழுப்பியிருக்கா. இவன் அவளை அடிச்சிருக்கா, அவ அம்மாக்காரி அடிச்சிருக்கா. அப்போ ரெண்டு பேருமே என்கிட்ட சொன்னவ. அப்பயே நான் நம்பாம விட்டுட்டேன். எல்லாம் நீங்க போட்ட நாடகம் தான் காரணம். ரொம்ப தான் எங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கிய. உங்க நடிப்புல நாங்க நல்லாவே ஏமாந்துட்டோம். நல்ல வேளை சேகர் தப்பிச்சுட்டா, என் ஜோசப் மாட்டிக்கிட்டான். சேரஜாபி என்னமா செய்ய? அவ அம்மாகாரி நோயே இல்லங்க, நீ நோய் இருக்குங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆவறது? ரூபி எல்லாரும் இப்படி அடிச்சிட்டே இருப்பா, என் தம்பியோட வாழ்க்கை என்ன ஆவறது? இதுக்கு மேல அவன் எங்க வீட்ல இருந்தா எங்க எல்லாரோட நிம்மதி கெட்டு போயிடும். உங்க மகளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சம்மந்தி உங்க வீட்டுக்கு உங்களை நம்பி கட்டி கொடுத்துருக்கோம், இப்படி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியாவ. நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம்? நீங்க உண்மையை சொல்லி கட்டி கொடுத்திருந்தா உங்களுக்காக நான் பேசியிருப்பேன். எதுக்காக எங்க குடும்பத்தையே ஏமாத்தி உங்க மகளை கட்டி கொடுத்தீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அந்த பிள்ளைக்கு.
எப்படி அந்த பிள்ளை கூட என் மகன் நிம்மதியா வாழ்வான்? ஒரு நாள் கூட அந்த பிள்ளை கூட என் மகனால நிம்மதியா வாழ முடியாது. எவ்வளவுதான் அடி வாங்குறது, என் பிள்ளை எவ்வளவு தாங்குவான்? இத்தனை நாளா வாங்கின அடிக்கு பயந்துகிட்டு அவன் மொட்டை மாடியில தூங்கிட்டு இருக்கான். அதனால இதெல்லாம் சரி வராது. உங்க பிள்ளைக்கு கல்யாணமே செட் ஆகாது, உங்க கூடயே வச்சுக்கிடுங்க. என் மகனுக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கலான்னு இருக்கோம். பாருங்க, சம்மந்தின்னு கூப்பிடுறது மேல நிறுத்துங்க. இதுக்கு மேல சம்மந்தி எல்லாம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க பண்ண தப்புக்கு உங்க மகளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்மந்தி. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதுக்காக டைவர்ஸ் அதெல்லாம் பேசலாமா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வந்து நல்லா விசாரிச்சு கட்டி இருக்கணும். விசாரிக்கணுமா? யார்கிட்ட போய் விசாரிக்கணும்? ஊருக்குள்ள வந்து விசாரிச்சே யாசினிய. நீங்க தான் நல்லவான்னு சொன்னீங்க. இப்போ என்னமா நீங்க விசாரிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது நல்ல பிள்ளைதான், எனக்கே தெரியாது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. உங்களை மாதிரி தான் யாருக்குமே தெரியல. இப்பதான் நாங்களே கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா ஏமாத்தி தான் எங்க தலையில கட்டி வச்சிருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போங்க. ஜோசப், அவளை கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா. உங்க மாமா வருவா, அவளை கூட்டிட்டு கிளம்பிட்டே இருங்க. இதுக்கு மேல அவ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன ரொம்ப பேசுறியா? எதுக்கு இப்படி பேசுறியா? நீங்க தானே நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. அது ஒரு பிள்ளை கல்யாணம் நின்று போச்சேன்னு அனுதாபப்பட்டு கட்டி கூட்டிட்டு வந்தோம். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்க பிள்ளை இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியாது. கூட்டிட்டு போயிட்டே இருங்க சொல்லிட்டேன். ஏய், உங்க அப்பா அம்மா வந்திருக்காவ, வீட்டுக்கு கிளம்பு. டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், ஒழுங்கா என் மகனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு. உங்க குடும்பத்து மேலேயே கேஸ் போட்டுருவேன், ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியான்னு. அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. சம்மந்தி, அப்படிலாம் பேசாதீங்க சம்மந்தி. நாங்க செஞ்சது தப்பு தான் சம்மந்தி, எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி. எங்க பிள்ளை எங்க கூட அனுப்பிடாதீங்க சம்மந்தி. அவ இங்கே இருக்கட்டும் சம்மந்தி, நல்ல பிள்ளை சம்மந்தி. இப்ப வரதா உண்மையெல்லாம் வாயில இருந்து? ஏமாத்தி எங்க தலையில கட்டி இருக்கியான்னு மரியாதையை கூட்டிட்டு போயிருங்க. இதுதான் உங்களுக்கு எல்லாம் தண்டனை. ஏய், கிளம்பு. பாட்டி, நீங்களா சொல்லுங்க பாட்டி. என்னால ஒன்னும் சொல்ல முடியாதுமா, என் மருமவை எடுக்கிறது தான் முடிவு. ஏங்க, என்ன? நான் இங்கேயே இருக்கேன். ஐயோ, என்னால வாங்கிட்டு அடி வாங்க முடியாது, வெளிய போயிடு. தயவு செஞ்சு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க. மாப்ள, மன்னிச்சிருங்க மாப்ள, பிள்ளையை ஏத்துக்கிடுங்க. ஆஹா, முடியாது. கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறீங்களா இல்ல எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? வேண்டாம் சம்மந்தி. ரூபி, வாமா. அம்மா, நம்ம என்னமா செய்ய? எல்லாரும் கோவத்துல இருக்காங்க, வாமா போவோம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை இப்படி அனுப்பி விடுறீங்களே. நீங்க உண்மையை சொல்லி கேட்டு தந்திருந்தா நாங்க எதுக்கு இப்படி துரத்தி விட போறோம்? அந்த பிள்ளை ஏதாவது தெரிஞ்சு தெரியாம தப்பு பண்ணிருந்தா கூட நான் மன்னிச்சு ஏத்துருப்பேன். இவ்வளவு பெரிய வியாதியை மறைச்சு கேட்டு தந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் இதான் தண்டனை, கூட்டிட்டு போயிட்டே இருங்க. ரூபி, இங்க யாருக்குமே மனசாட்சி இல்லம்மா, வா போவோம். ஆமா, உங்களுக்கு மட்டும் கட்டி தரும் போது நிறைய மனசாட்சி இருந்துச்சு. கிளம்புங்க. பாத்தியா சரோஜா, இவ்வளவு நேரம் வரைக்கும் பிரச்சனை இல்லன்னு தான் நடிச்சாவ. நான் கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன பிறகுதான் ஒத்துக்கிடியாவ பிரச்சனை இருக்கிறது உண்மைன்னு. எப்படி மாறி மன்னிப்பு கேட்காம பாரு. இதுக்கு மேல அவ இந்த வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. அமுதா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்புமா. என்னதான் அவளுக்கு நோய் இருக்கோ இல்லையோ, அவ ஜோசப்போட பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமகமா. நம்மள நம்பி இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கா, அவளை இப்படி துரத்தி விட்டது ரொம்ப பெரிய தப்பு. அப்போ அவிய மட்டும் போய் சொல்லி கேட்டு தந்திருக்காங்களே, அதெல்லாம் ரொம்ப நியாயம். என் பிள்ளைக்கு முதல்ல டைவர்ஸ் வாங்கணும், வேற ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து மகனுக்கு கட்டி வைக்கணும். நீ என்னதான் அவனுக்கு நல்ல பிள்ளைய பார்த்தாலும் 2ஆம் தரம் தான் சொல்லுவாவம்மா. அவன் ஒரு நாள் கூட அவ கூட வாழையில. 2ஆம் தரம் வாழ்ந்தானோ வாழலையோ, தாலி கட்டினது உண்மைதானே. இந்த ஊர் உலகம் அப்படிதாம்மா பேசும். நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுமா. அந்த பிள்ளைய நம்ம ஏத்துக்கிடலாம். முடியவே முடியாது. அவ இந்த குடும்பத்துக்கு வேண்டாம்.